அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளிய பேசலாம் அப்படின்னு தொடங்கும் போது ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னா, தாவேகா கூட்ட நெரிசலில் சிக்கி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த கவின் என்கின்ற நபர் 31 வயதான இளைஞர் சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார். பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பு. இது மட்டும் இல்லாம தாவேகா பரப்புரைக்கு தடை விதிக்க கோரி வழக்கு. தாவேகா பரப்புரைக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு இன்று மாலை விசாரணை. விஜயோட அடுத்தடுத்த சுற்றுப்பயணங்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு அவசர வழக்க சென்னை உயர்நீதிமன்றத்துல போட்டு இருக்கிறாங்க. அது இன்று மாலை விசாரணைக்கு வரப்போகுது. இது 2 செய்தியும் இப்ப புதுசா வந்துச்சு. இது மட்டும் இல்லாம நேற்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களின் கரூர் சுற்றுப்பயண கூட்ட நெரிசலில் சிக்கி 40க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிட்டாங்க. இது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுகவோட சதி. செந்தில் பாலாஜி தான் ஏதோ திட்டம் போட்டு இந்த கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி இத்தனை பேரை பலி கொடுத்துட்டாரு. தாவேகாவிற்கும் விஜய்க்கும் கெட்ட பேரு ஏற்படணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காகவே இதை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? அது மட்டும் இல்லாம நேற்றைய கூட்டத்துல ஒரு திமுக கருப்பாடும் நுழைஞ்சி விஜய்க்கு எதிராக பேசுச்சு. அவன் செந்தில் பாலாஜியோட கையால் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? அடுத்த விஷயம், தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் நிர்மல் குமார் உட்பட 4 பேர் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 4 பேர்ல ஒருத்தர் தான் தாவேகா கரூர் மாவட்ட செயலாளர். இவர் பாத்தீங்கன்னா இப்ப தலைமறைவா ஆயிட்டாரு. இப்ப இவங்க தான் யோக்கியர்களாச்சே, இவங்க எந்த தப்புமே செய்யலையே, அப்புறம் எதுக்காக தலைமறைவாகணும்? அடுத்த 3வது செய்தி, பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் இப்ப வரைக்கும் சந்திக்காம வெறும் நிவாரணங்களை மட்டுமே அறிவிச்சது மக்கள் மத்தியில அவர் மேல கடுமையான வெறுப்புகளை ஏற்படுத்தி இருக்கு. இது எல்லாத்த பத்தியும் தான் இந்த காணொளியில ரொம்ப விரிவா பார்க்க போறோம். வாங்க பேசலாம். குற்றம் குற்றமே. முதல்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களின் நேற்றைய கரூர் சுற்றுப்பயணத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 40க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள், தாவேகா தொண்டர்கள், விஜயோட ரசிகர்கள் இறந்து போனது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சோக கடல்ல ஆழ்த்தி இருக்கு. எல்லாருமே நேற்று இரவு முழுவதும் தூக்கத்தை தொலைச்சிட்டு சொல்ல முடியாத துக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறாங்க. என்னமோ தங்களுடைய வீட்டிலேயே இழவு விழுந்த மாதிரி எல்லாருடைய முகத்திலையும் ஒரு சோகம் இருக்கிறத தெளிவா பார்க்க முடியுது. இன்னும் ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே இன்றைக்கு இதுதான் பேசு பொருளா மாறி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் எப்படி நடந்துச்சு, யாரு இதற்கு மூல காரணம் அப்படின்னு கேட்டா, தாவேகா தரப்புல இருந்து என்ன தெரியுமா சொல்றாங்க? யாரோ சில எதிர்கட்சிகள் எங்களுக்கு எதிரா சதி செஞ்சிட்டாங்க, எங்களுடைய கட்சிக்கும் எங்களுடைய தலைவருக்கும் கெட்ட பேரு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக சில எதிர்கட்சிகள் திட்டமிட்டு இந்த கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நேற்றைய கூட்டத்துல திடீர்னு எங்கிருந்தோ கல்ல தூக்கி எரிஞ்சாங்க, எங்க தலைவரை நோக்கி செருப்பு வீசினாங்க. இதனால பதற்றம் அடைந்த கூட்டம் அலைமோதி ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பல பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தாவேகாவோட 2ஆம் கட்ட தலைவர்கள், குறிப்பாக சிடிஆர் நிர்மல் குமார் அவர்கள் இதையே ஒரு காரணமா சொல்லி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஒரு வழக்கையும் போட்டிருக்கிறார். எங்களுக்கு எதிராக யாரோ சதி செஞ்சுட்டாங்க, அதனால தான் கரூர் கூட்டத்துல இத்தனை பேர் இறந்து போயிருக்கிறாங்க, இதை நியாயமா விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்க இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில போட்டு இருக்கிறாங்க. நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. சரிப்பா, தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராகவும் விஜய்க்கு எதிராகவும் யாரு சதி செஞ்சிட போறாங்க? இதை கேட்டா இதுக்கும் தாவேகாவினரே பதில் சொல்றாங்க. திமுக தான் எங்களுக்கு எதிராக திட்டமிட்டு இந்த சதியை செஞ்சாங்க, குறிப்பா செந்தில் பாலாஜி தான் இந்த வேலையை செஞ்சது அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. அது ஒரு வகையில உண்மையும் கூட. செய்யக்கூடிய ஆட்கள் தான் திமுகவினர், திமுகவோட அமைச்சர்கள் இப்படிப்பட்ட வேலையை செய்யக்கூடிய ஆட்கள் தான். செந்தில் பாலாஜியும் செஞ்சிருப்பாரு, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா அவர் மட்டும்தான் காரணமா? இந்த நாணயத்தோட இன்னொரு பக்கத்தையும் திருப்பி பார்க்கணும்ல. இவ்வளவு பெரிய கூட்ட நெரிசலுக்கும் இத்தனை பேர் மரணத்திற்கும் விஜயும் ஒரு முக்கியமான காரணம். அதையும் சேர்த்தே பேசணும். விஜயோட ஈகோ தான் இத்தனை பேர் மரணத்திற்கு மிக முக்கிய மூல காரணமே. விஜயோட ஈகோவா? என்னப்பா சொல்ற? தெளிவா சொல்றேன். இப்ப விஜய் அவர்கள் தன்னுடைய 3வது சுற்றுப்பயணத்தை சேலம் மற்றும் நாமக்கல்ல நடத்துறதா தான் இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல அந்த ஷெட்யூல்ல ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சாரு.
சேலத்துக்கு பதிலா கரூருக்கு போகலாம் அப்படின்னு பிளானை மாத்திக்கிட்டாரு. ஏன் இந்த மாற்றம்? ஏன்னா இதே கரூர்ல தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி திமுகவோட முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜியோட தலைமையில ஒரு முப்பெரும் விழா நடந்துச்சு. திமுகவோட முப்பெரும் விழா, அண்ணாவோட பிறந்த நாள், ஈவேராவோட பிறந்த நாள், திமுக தொடங்கப்பட்ட ஆண்டு விழா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முப்பெரும் விழா நடத்தப்பட்டுச்சு. ஒருவேளை உங்களுக்கு நினைவுக்கு வரல அப்படின்னா நான் இப்படி சொல்றேன். அதாங்க 1,00,000 சேர் போட்டும் உட்கார்றதுக்கு இடம் இல்லாம 1,50,000 பேர் வெளியில நின்னாங்க. கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு இந்த திமுகவோட பெண் நிறுவனம் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்களுக்கு காசு கொடுத்து பெய்டு ப்ரமோஷன் செஞ்சாங்கல்ல, அந்த மாநாடு தான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கரூர்ல அந்த மாநாடு நடந்துச்சு. பெரிய அளவிற்கான கூட்டம் இல்லை அப்படின்னாலும் ஓரளவிற்கு அங்க கூட்டம் வந்துச்சு. இப்ப உனக்கு போட்டியா நானும் கூட்டத்தை கூட்டி காட்டுறேன் பாரு, என் வெயிட் என்ன அப்படிங்கறத உன் ஊருக்கே வந்து நிரூபிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிதான் விஜய் அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்தோட ஷெட்யூல்ல சின்ன மாற்றத்தை செஞ்சு சேலத்துக்கு பதிலா கரூருக்கு வந்தாரு. சரி வந்தாரு, கூட்டத்தை காட்டணுமே. அந்த தொகுதியில அதிகபட்சம் எத்தனை தாவேகா தொண்டர்கள் இருந்துட போறாங்க? ஒரு 5,000 பேர் இருப்பாங்களா? அது போதுமா? போதாது. அதுக்காக என்ன பண்ணணும்? பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து, பக்கத்து தொகுதிகள்ல இருந்து ஆட்களை கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு தாவேகா நிர்வாகிகளுக்கு மறைமுகமான உத்தரவு போடப்பட்டிருக்குது. 10,000 பேர் மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு காவல்துறை எதிர்பார்த்துதான் நேற்றைக்கு விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்த அந்த இடத்தை அவருக்கு ஒதுக்கி கொடுத்தாங்க. ஆனா காவல்துறையே எதிர்பார்க்காத அளவிற்கு 25,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் அந்த இடத்துல வந்து குவிஞ்சிட்டாங்க. இத்தனை ஆயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் விஜய் அவர்கள் அதிக பரப்பளவு உள்ள இடத்தை கேட்டாரு. ஆனா என் ஊருக்கு வந்து என் முன்னாடியே கூட்டத்தை கூட்டி நீ வெயிட் காமிச்சிருவியா? அது எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன்னு சொல்லி செந்தில் பாலாஜி காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்து அதிக பரப்பளவு உள்ள இடத்தை கொடுக்காம பார்த்துக்கிட்டு இருந்திருக்கலாம். குறுகிய பரப்பளவு உள்ள இந்த இடத்தை கொடுத்து அதுக்குள்ள 25,000 பேரை கூட்டி நிப்பாட்டி ஒரு கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி இத்தனை பேரை காவு கொடுத்திருக்கலாம். இதுதாங்க நடந்த உண்மை. ஒரு வகையில செந்தில் பாலாஜி இதற்கான காரணம் என்றால் விஜயோட ஈகோவும் இதற்கு முக்கியமான காரணம். அதையும் சேர்த்தே பேசணும். இதெல்லாம் நியாயமா? மனித தன்மையுள்ள செயல்தானா? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஈவு, இரக்கம், பச்சாதாபம் எதுவுமே இல்லையா? நீங்க உங்களுடைய கெத்தை காட்டணும், வெயிட்டை காட்டணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக இத்தனை அப்பாவி உயிர்களை பலி கொடுத்திருக்கிறீங்களே. நீங்க எல்லாம் நல்லா வருது. நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? செய்யறத எல்லாம் செஞ்சுட்டு பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல போய் கூட பார்க்காம பத்திரமா போய் தன்னுடைய வீட்டுல பதுங்கிக்கிட்டு நிவாரணத்தை அறிவிக்கிறாரு திரு விஜய் அவர்கள். இது எந்த வகையில சரியா இருக்கும்? இப்ப உயிர் இழந்த உறவினர்களின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய், காயம்பட்டவர்களின் குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை அறிவிச்சிருக்கிறாரு திரு விஜய் அவர்கள். இவரே போன சுற்றுப்பயணத்துல என்ன பேசினாரு? பணம் என்னங்க பணம், பார்த்தாச்சு பார்த்தாச்சு, போதும் போதும் அப்படிங்கிற அளவிற்கு பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னாரு. கோடிக்கணக்கான ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு வராரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல. ஆனா இவர் அறிவிக்கிற நிவாரணம் எவ்வளவு? 20 லட்சம் ரூபாய். ஒரு உயிரோட மதிப்பு 20 லட்சம் ரூபாய் தான். 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா போன உயிர் திரும்பி வந்துருமா? இல்ல இதுக்கப்புறம் இப்படி ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படாம இருக்குமா? அதற்கு விஜயால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? திரு விஜய் அவர்களே, நீங்க கொடுக்க வேண்டியது 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் கிடையாது. நீங்க உங்களுடைய தொண்டர்களுக்கு அரசியல் அறிவை கொடுங்க, கொள்கை புரிதலை கொடுங்க, தத்துவ புரிதல், கோட்பாட்டு புரிதலை ஏற்படுத்துங்க. அவனுக்கு ஒரு தெளிவான சித்தாந்த கொள்கை புரிதல் வந்துருச்சுன்னு வைங்க, அவனே ஒழுக்கமா நடந்துக்குவான். நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை இதுதான். அவனை அரசியல் மயப்படுத்துங்க. என்னதான் மாற்று கருத்து இருந்தாலும் திருமுருகன் காந்தி அழகா ஒரு விஷயத்தை இன்னைக்கு சுட்டி காட்டி இருக்கிறார். 2017ல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. அங்க எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த போராட்டத்தை தலைமை ஏற்று நடத்தவே இல்லை. மக்களே தலைமை ஏற்று அந்த மிகப்பெரிய போராட்டத்தை, புரட்சியை நடத்தினாங்க. ஆனாலும் ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்கவே இல்லை. ஒரு வாரம் அவ்வளவு அமைதியா அந்த போராட்டம் நடந்துச்சு. எப்படி? அங்கேயும் அதே மக்கள் தானே, அங்கேயும் சினிமா பாக்குறவங்க இருப்பாங்கல்ல, அங்கேயும் விஜய் ரசிகர்கள் இருந்திருப்பாங்கல்ல. அங்க எந்த ஒரு கூட்ட நெரிசலோ சட்ட ஒழுங்கு சீர்கேடோ நடக்கலையே. எப்படின்னா அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்களுக்கு தெளிவான ஒரு நோக்கம் இருந்துச்சு. நாம நம்முடைய ஜல்லிக்கட்டு பாரம்பரியத்தை காப்பாற்றணும், நம்முடைய வரலாறை காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்துச்சு, ஒரு கொள்கை இருந்துச்சு.
எங்களுடைய அடையாளத்தை, எங்களுடைய கலாச்சாரத்தை, எங்களுடைய பண்பாட்டை பாதுகாக்கணும். அதுக்கு எதிராக யார் வந்தாலும் நாங்க விடமாட்டோம் அப்படின்னு மக்கள் எல்லோரும் ஒரே எண்ணத்தின் அடிப்படையில அந்த போராட்டத்துல கலந்துகிட்டாங்க. அதனால ஒழுக்கமா இருந்தாங்க. ஆனா விஜய பார்க்க வருகின்ற ரசிகர்கள் ஏதாச்சும் கொள்கை புரிதலோட வராங்களா? அவங்களுடைய ஒரே நோக்கம் விஜய பார்க்கணும், விஜய தொடணும். அதுக்காக கூட்டத்துல முண்டி அடிச்சுக்கிட்டு எவன் தலையிலையோ காலை வச்சு, எவன் முதுகுலையோ காலை வச்சு ஏறி போய் விஜய பாக்குறாங்க. இதனால தான் கூட்ட நெரிசல் ஏற்படுது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றோம், விஜய் அவர்களே, நீங்க உங்களுடைய தொண்டர்களை தயவு செஞ்சு அரசியல் மயப்படுத்துங்க, கொள்கை புரிதலை ஏற்படுத்துங்க. அப்படி ஏற்படுத்தினாலே ஒழுக்கம் என்பது தானா வந்துடும். புரியுதா உங்களுக்கு? நீங்க நிவாரணத்தை அறிவிச்சு எந்த பயனும் கிடையாது. செத்து போன குடும்பத்திற்கு நிவாரணத்தை கொடுத்துட்டீங்க, அதோட முடிஞ்சு போச்சா? நான் கேட்ட மாதிரி இதுக்கப்புறம் உங்களுடைய சுற்றுப்பயணத்துல கூட்ட நெரிசல் ஏற்படாம இருக்குமா? இதே மாதிரி மரணம் ஏற்படாமல் இருக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை உங்களால கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன் தெரியுமா? நீங்களே உங்களுடைய ரசிகர்களை அரசியல் மயப்படுத்துறத விரும்பவே இல்லை. அவங்க ரசிகர்களாகவே இருக்கணும் அப்படின்னு தான் நீங்க விரும்புறீங்க. அவங்க ரசிகர்களா இருந்தா மட்டும்தான் உங்களை தலைவரா ஏத்துக்குவாங்க. அவங்களுக்கு அரசியல் புரிதல் வந்துருச்சுன்னு வைங்க, உங்களை எல்லாம் ஒரு தலைவராகவே மதிக்க மாட்டாங்க. ஒரு தலைவனுக்கு எது அழகு? தன்னை நம்பி தன்னை பார்க்க வந்த மக்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது அவங்களை போய் பார்க்கணும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். அதை விட்டுட்டு விட்டா போதும் அப்படின்னு குடு ஓடி போய் வீட்டுக்குள்ள புகுந்துக்கிட்டீங்க. கேட்டா இதுக்கு ஒரு விளக்கம், காவல்துறை தான் விஜய் அவர்களை இங்க இருக்க வேணாம், நீங்க இங்க இருந்தீங்க அப்படின்னா மேலும் மேலும் பதற்றம் அதிகமாகும், உங்களுடைய பாதுகாப்பிற்கும் அது அச்சுறுத்தலா அமைஞ்சிரும், அதனால நீங்க உடனடியா சென்னைக்கு கிளம்பிருங்க, இங்க எங்கேயுமே நீங்க தங்கக்கூடாது அப்படின்னு காவல்துறை சொன்னதுனால தான் விஜய் அவர்கள் அவசரமா சென்னைக்கு போயிட்டாரு. இல்லைன்னா அவரு மக்களை வந்து சந்திச்சிருப்பாரு அப்படின்னு ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க. சரி, ஓகே, அதுவும் உண்மை அப்படின்னே நான் எடுத்துக்கிறேன். ஆனா கொஞ்சம் நியாயமா யோசிச்சு பாருங்க. வீட்டுக்கு போன விஜய் அவர்கள் ஒரு இரங்கல் செய்தியை தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவு போட்டார். அப்படியே தன்னுடைய அலைபேசியை எடுத்து ஒரு லைவ் ஆன் பண்ணி, காவல்துறை எனக்கு இப்படி ஒரு அறிவுரையை கொடுத்தாங்க, அதனால தான் நான் அவசரமா இங்க வர வேண்டியதா போயிருச்சு, தயவு செஞ்சு என்னை யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, நிச்சயமா நான் வருவேன், பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பேன், என்னுடைய கையாலேயே நான் நிவாரண தொகையை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வீடியோவை போட்டு மக்களை தெளிவுபடுத்தி இருக்க முடியுமா? முடியாதா? ஏன் செய்யல? நோக்கம் இல்ல, பயந்துட்டாரு. ஐயோ, எங்கடா இது, நம்முடைய அரசியலுக்கே இது ஆபத்தா வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல என்ன பண்றதுனே தெரியாம குழப்பத்துல தலை தெறிக்க ஓடிட்டாரு. இன்னைக்கு பாருங்க, இது எல்லாம் சேர்ந்து அவர் பயந்தா மாதிரியே அவருடைய அரசியலுக்கு எதிரா வந்து நின்னுடுச்சு. விஜயோட அடுத்தடுத்த சுற்றுப்பயணங்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு நீதிமன்றத்துல வழக்கு போட்டு இருக்காங்க. அந்த வழக்கு இன்று மாலை விசாரணைக்கு வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக விஜயோட அடுத்தடுத்த சுற்றுப்பயணங்களுக்கு தடை வருவதற்கு 70 விழுக்காடு வாய்ப்பு இருக்கு. 70 விழுக்காடு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் காவல்துறை போட்ட எந்த ஒரு கண்டிஷனையும் மதிக்கவே இல்லை. அவங்க ஒதுக்கி கொடுத்த நேரத்துல கரெக்டா வந்து அவர் பேசவே இல்லை. பேசி இருந்தாருன்னு வைங்க, இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காது. இது எல்லாம் நீதிபதிகளோட கவனத்துக்கு போச்சுன்னு வைங்க, நிச்சயமா விஜயோட அடுத்த சுற்றுப்பயணத்திற்கு அனுமதியே கிடைக்காது. அது மட்டும் இல்லாம விஜய் மேலையும் வழக்கு பதியப்படும். இப்ப வழக்கு அப்படின்னு சொன்ன உடனே தான் எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. கரூர் மாவட்ட தாவேகா மாவட்ட செயலாளர் மீதும், புசி ஆனந்த் மீதும், சிடிஆர் நிர்மல்குமார் மீதும் ஜாமீனில் வெளியே வர முடியாத பிரிவுகளின் கீழே வழக்கு போட்டு இருக்கிறாங்க. வழக்க போட்ட உடனே கரூர் மாவட்ட தாவேகா செயலாளர் தலைமறைவாயிட்டாரு. ஏன் தலைமறைவாகணும்? நீங்க தான் யோக்கியர்களாச்சே. உங்களுக்கு எதிராக யாரோ சதி செஞ்சுதானே இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு, அதனால 40க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிட்டாங்க. நீங்க ஏன்பா தலைமறைவாகணும்? அப்ப விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிடும். எங்களுடைய தலைவர் சொல்லி அதிகமான ஆட்களை நாங்க கூட்டிக்கிட்டு வந்தோம் அப்படிங்கிற உண்மை தெரிய வந்துடும். அது தெரிய வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் இப்ப தலைமறைவாகி இருக்கிறாங்க. ஏன்டா இந்த அநியாயம் பண்றீங்க? சாக்கடையா இருந்த தமிழ்நாட்டு அரசியலை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி பக்குவப்பட்ட நாகரிகமான அரசியலா கொண்டு வந்துகிட்டு இருந்த போது குறுக்க வந்து விழுந்து மறுபடியும் ஒரு சாக்கடை அரசியலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறீங்களே, நீங்களா நல்லா இருப்பீங்களா? தமிழ்நாட்டின் வரலாறு உங்களை மன்னிக்குமாடா? விஜயோட அரசியல் பயணத்தில் நேற்றைக்கு நடந்தது மிகப்பெரிய கரும்புள்ளியா இருக்கும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நேற்றைக்கு மட்டும் விஜயால எத்தனை குடும்பம் செதஞ்சு போயிருக்கு தெரியுமா? அதையெல்லாம் பார்க்க முடியல, அப்படியே கண்ணுல தண்ணி முட்டிக்கிட்டு வருது. இந்த பாருங்க, நான் செய்தியை படிக்கிறேன், 1-2 செய்தியை மட்டும் படிக்கிறேன். கரூரில் நெரிசலில் தனது 1.5 வயது மகனை பறிகொடுத்த காது கேளாத வாய் பேச முடியாத தாயார் இடிந்து போய் நிற்கும் காட்சி.
இந்த அம்மாவுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச வராது. ஒரு மாற்றுத்திறனாளி தன்னுடைய 1.5 வயசு குழந்தைய இழந்துட்டாங்க. அவங்களால அவங்களுடைய துக்கத்தை சொல்லி கூட அழ முடியல. எப்பேற்பட்ட ஒரு பாவத்தை பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க. இன்னொரு இடத்துல போய் விஜய பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு அம்மாவும் பொண்ணும் போயிருக்கிறாங்க. என்னடா இது, விஜய் வந்துட்டு போயும் இன்னும் இவங்க வீடு திரும்பலையே அப்படின்னு சொல்லி அப்பா கால் பண்ணியிருக்கிறாரு. போனை எடுக்கவே இல்லை. கடைசியில ஒரு போலீஸ்கார அம்மா போனை எடுத்து, ஐயா மருத்துவமனைக்கு வாங்க, உங்களுடைய மனைவியும் மகளும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த மனுஷன் அப்படியே இடிஞ்சு போயிட்டாரு. அவ்வளவுதான், மொத்த குடும்பமும் நாசமா போச்சு. இன்னொரு இடத்துல ஒரு அம்மா 2 பெண் பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க. அங்கேயும் ஒரு குடும்பம் நாசமா போயிருச்சு. இன்னொரு இடத்துல ஒரு தம்பி, அவரு இறந்து போயிட்டார். கல்யாணம் ஆகி மனைவி வந்து கர்ப்பமா இருக்கிறாங்க, நிறைமாத கர்ப்பிணி. கணவன் வந்து நேற்றைக்கு கூட்ட நெரிசல்ல இறந்து போயிட்டான். காரணம் யாரு? விஜய். கெத்து காட்டணும், வெயிட்டு காட்டணும், மயிரை காட்டுங்க. நானும் திட்டக்கூடாது, கோவப்படக்கூடாதுன்னு பாக்குறேன். என்னடா அரசியல் இது? அசிங்கமா இல்ல? சரி, திட்டி மட்டும் என்ன ஆக போகுது? உங்களுக்கு எல்லாம் புத்தி வந்துருமா? சத்தியமா கிடையாது. நேற்றுக்கெல்லாம் பாக்குறேன், 13 வயசு தன்னுடைய மகனை பலி கொடுத்த ஒரு தாய் பேசுறாங்க. விஜய் அண்ணன் மேல எந்த தப்பும் இல்லை. காவல் அதிகாரிகள் தான் முறையான பாதுகாப்பை கொடுக்காம விட்டுட்டாங்க. ஐயோ, காவல்துறை மட்டும் முறையான பாதுகாப்பை கொடுத்து உங்களை ஒழுங்குபடுத்தி இருந்தா நீங்க அப்படியே காவல்துறையை மதிச்சு நடந்துகிட்டு இருந்திருப்பீங்க. பாரு, 500 போலீஸ் இருந்தாங்க நேற்றுக்கு. 500 போலீஸ். எத்தனை பேரை நீங்க மதிச்சீங்க? சொல்ல முடியாத துயரங்கள். நான் சொன்னது 1-2 கதைகளை மட்டும்தான். இது மாதிரி 40 குடும்பத்திற்கும் 40 கதைகள் இருக்கு. ஒரு அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் வாசல்ல உட்காந்துக்கிட்டு, கண்ணா எந்திரிச்சு வந்துடுறா, எந்திரிச்சு வந்துடுறான்னு கூப்பிடுறாங்க. எப்படி வருவான்? எப்படி வருவான்? வேணாண்டா, மேலும் மேலும் பாவத்தை செய்யாதீங்க. உங்களுக்கு இது வந்து நல்லதே கிடையாது. செஞ்ச தப்ப ஒத்துக்கோங்க. அதை விட்டுட்டு இவங்களுக்கு எதிராக சதி செஞ்சாங்க, எங்களை முடக்க பாக்குறாங்க, ஒடுக்க பாக்குறாங்க. டேய், உண்மையாகவே இந்த விஷயத்துல அரசியல் செய்யணும் அப்படின்னு நினைச்சிருந்தான்னு வையு, இந்நேரம் தாவேக்காவை ஊத்தி மூடி ஏற கட்டியிருப்பாங்க. சரியா? சரி, வேணாம். இந்த சூழ்நிலையில விஜய்க்கு எதிராக எந்த ஒரு அவதூறையும் பரப்ப வேணாம். ஒரு மிகப்பெரிய சோகம் நடந்திருக்கு, அமைதியா இருப்போம் அப்படின்னு எல்லாரும் கடந்து போறாங்க. சும்மா எல்லார் வாயையும் கிண்டி கிளறி நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு போயிடாதீங்க. அது உங்களுக்கு நல்லதே கிடையாது. புரியுதா? இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியலீங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.